அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபாய்ஸா. இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சம்மருக்கு ஏற்ற மாதிரியான கடற்பாசியில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட தொகுப்பாக 3 கடற்பாசியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாம்பழ கடற்பாசி, நொங்கு கடற்பாசி, அதோட ஹல்வா கடற்பாசி. இப்போ முதல்ல மாம்பழம் கடற்பாசி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ பால் 1/2 லிட்டர் பாலில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருங்க. கடற்பாசின்றது பவுடராகவும் வரும், இந்த மாதிரி நைலான் நூல் மாதிரி நீட்டமாக இருக்கும். ஸோ இது எல்லா மார்க்கெட் கடையிலையும் கிடைக்கும். பேக்கெட் 15-20 கிராம் வரும். ஸோ அதில் நீங்கள் ஒரு பாதி எடுத்தால் போதும். நிறைய சேர்த்திங்கன்னா கடற்பாசி உங்களுக்கு கல் மாதிரி ஆகிடும். அதனால் பாதி அளவுக்கு 1/2 லிட்டர் பாலுனா 7 கிராம் அளவுக்கு கடற்பாசி. இதை ஊற வச்சும் செய்யலாம், இல்லைனா காய்ச்சிட்டு இருக்க பாலில் சின்ன பீசஸாக கட் பண்ணி கடற்பாசி கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சிக்கிட்டே இருங்க. பிறகு இதை நம்ம அப்படியே வெளியில் வச்சிட்டோம்னா ஆறி அப்படி உறைஞ்சிடும். அதனால் இப்போ நம்ம மாம்பழம் இதில் சேர்க்கறதுனால கொஞ்சம் ஆற விட்டு எடுக்கணும். அதுக்கு ஒரு பேசனில் தண்ணி வச்சுட்டு நம்ம சீக்கிரமாக ஆற வச்சுடுவோம். ஸோ இது கொஞ்சம் வெதுப்பாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு சுகர் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு, 1/2 லிட்டர் பாலுக்கு 2 குழிக்கரண்டி. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் சீனியை நல்லா கரைச்சிடுங்க. மாம்பழம் நல்லா ஒரு பெரிய மாம்பழமாக ஒன்று எடுத்து அதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துருவோம். பிளண்ட் பண்ணுறதுக்கு நான் இதை நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த கடற்பாசி பாலையே கொஞ்சமாக விட்டு நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது தனியாக அரைக்கிறத விட இந்த பால் தேவையான அளவுக்கு நம்ம விட்டுட்டு அரைக்கும்போது கடற்பாசியோடு சேர்ந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ பாலோட மாம்பழம் எல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கடற்பாசியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 7-8 கிராம் அளவுக்கு நீங்கள் கடற்பாசி சேர்த்திங்கன்னா தான் உரையிறதுக்கு செட் ஆகும். ரொம்ப கம்மி ஆகிடுச்சினாலும் கடற்பாசி செட் ஆகாது. ஸோ இதை நம்ம விருப்பமான பவுலில் கொஞ்சமாக ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூலாக வச்சு சாப்பிட்லாம். பார்க்க போகிறது நொங்கு கடற்பாசி. இப்போ நல்ல சீசன், சம்மர் டைமில் நீங்கள் வாங்கி கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். ஸோ இதுக்கு ஒரு 7-10 கிராம் அளவுக்கு கடற்பாசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிடுங்க. கடற்பாசி நல்லாவே கரையிடும். ஸோ இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால், அந்த பாலை நல்லா காய்ச்சிடுங்க. அளவுக்கு இப்போ 2 குழிக்கரண்டி அளவுக்கு சீனி, அது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நம்ம அதை காய்ச்சி அப்படி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம இதில் நொங்கு சேர்த்துடணும். நொங்கில் மேலே உள்ள தொலியெல்லாம் எடுத்துட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணுங்கள். இது பிளெண்டரில் போட்டு அடிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணால் தான் சாப்பிடும்போது அது ரொம்ப ருசியாக இருக்கும். பார்த்த மாம்பழ கடற்பாசிக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, மாம்பழத்தை நல்ல மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம சேர்க்குறோம். சில நேரங்களில் அது பாலோட மிக்ஸ் பண்ணும்போது சூடோட மெயினாக சேர்க்கும்போது தெரிஞ்சு போயிடும். இது நம்ம கட் பண்ணி சேர்க்குறதுனால கடைசியாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை ஒரு 1/2 அன் ஹவர் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹல்வா கடற்பாசி, வெளிநாட்டு கடற்பாசி. சில பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க, அது ஏன்னா சீக்கிரம் கரைஞ்சிடும் அப்படின்றதுனால. இதை சின்ன பீசஸாக கட் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இன்னொரு இதில் குட் லைஃப் அட்டைப்பெட்டி பால் வருது பாருங்கள், அது இல்லைன்னா நார்மல் பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்ல பால் சூடு ஏறிக்கிட்டே இருக்கணும். இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம ஹல்வா இதில் சேர்க்க போகிறோம், காயல்பட்டினம் ஹல்வா. இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய ஹல்வாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்க்க போகிறோம். காயல்பட்டினம் ஹல்வாவில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, நிறைய நட்ஸ், பாதாம், முந்திரி அப்படின்ட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி பாலில் போட்டு கொஞ்சம் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருங்க. ஹல்வா நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சிட்டு அதை அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கடற்பாசியை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிடுவோம். ஸோ அது நல்லா கரையணும். மெயினாக கடற்பாசியை பொறுத்த வரைக்கும் அந்த திப்பியாக இருந்துச்சுன்னா அந்த ருசி உங்களுக்கு கொடுக்காது. அதனால் கடற்பாசியை நல்லா கரைய விட்டுடுங்க. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை அந்த பாலில் ஊற்றிடலாம்.
இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சீனி தேவைன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நட்ஸ் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஒரு பவுலில் ஊற்றி ஒரு 1/2 hour வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா சுவையான ஹல்வா கடற்பாசியும் ரெடி. இப்போ 3 கடற்பாசியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மர் டைமில் இதை வந்து 1 வயசு 2 வயசு குழந்தையிலேருந்தே தாராளமாக டெய்லியுமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.